வெல்கம் டு ஆயிஷா கிச்சன். இப்போ நாம் சிக்கன் குழம்பு மிக்க சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். முதல்ல குக்கரை அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெயை கொஞ்சம் நல்லா காய வைக்கணும். காஞ்சிச்சா பாருங்கள். ஒரு அரை கிலோ சிக்கனை எடுத்து அதை சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு வேக வைக்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஏலக்காய், பட்டை, லவங்கம், இந்த கறி குழம்புல இந்த மாதிரியான வஸ்து என்னென்ன போடுவான்னு உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே தான் நானும் செய்ய போகிறேன். அதெல்லாம் சரியான அளவில் சரியான பதத்தில் சேர்த்தாலே போதும். சுவை சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதை கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்கோம், நீங்களே பார்க்குறீங்க. அதையும் போட்டு சேர்த்து வேக வச்சுட்டு 2 தக்காளியை பெரிய சைஸ் கொஞ்சம் தக்காளியை எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதை பிசைஞ்சு விட்டிங்கன்னா கூட சுவை நல்லா வரும். அதையும் வதக்கிங்க. அது வெங்காயம் கொஞ்சம் வெந்து பொன்னிறமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போது டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். அடுப்பை ரொம்ப வேக விடாமல் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. அதில் பச்சை மிளகா, இந்த நறுக்கின தக்காளி இதையும் போட்டு சேர்த்து வதக்கணும். அதில் இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. கொஞ்சம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ நல்லா ஓரளவுக்கு பதமாக வெந்துருச்சு. அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இந்த சீரகம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம். அதை மாதிரி தேவையான அளவு சேர்த்துங்க. கொஞ்சம் அதிகமாகாமல் பார்த்துங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைன்னா குழம்பு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அது கொஞ்சம் அளவாக சேர்த்துட்டிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் நான் அரைக்க ட்ரை பண்ணலை. எல்லாம் நம்ம பாக்கெட்டில் விற்கிற மிளகாத்தூள் தான். உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிக்குதோ அந்த பிராண்டோட மிளகாத்தூளை நீங்கள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 2 ஸ்பூனு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 2 ஸ்பூனு, அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அதையும் சேர்த்துங்க. அப்போது உங்களுக்கு டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். சேர்த்து வதக்கிங்க. நல்லா அடி பிடிக்காமல் பார்த்துங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை எடுத்து
அந்த மசாலாவோட ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது வந்து அந்த மசாலா, அந்த சிக்கனு, அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி நல்லா வதங்கும்படி பார்த்துங்க. அந்த மசாலா வந்து கறியோட நல்லா அது மிங்கிள் ஆகிட்டின்னா சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த சிக்கனுக்கு இதில் கொஞ்சம் சால்ட்டு வேணுன்றதுக்காக நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்களும் சேர்த்துக்கலாம். நான் எங்கள் வீட்டில் வந்து டாட்டா சால்ட்டு யூஸ் பண்ணுறதுனால அது போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எந்த சால்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. கல் உப்பு கூட போட்டுக்கலாம். நான் வீட்டில் ஆளுங்க கொஞ்சம் இருக்கிறனால கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லை தனியாகவே செய்யறதுனாலும் செஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு எப்படி ஆளுங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா மிதமான சூட்டில் வேக வச்சுருங்க. ஒரு குக்கரில் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா போதும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கே தெரியுது, பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக டிலைட்டாக இப்போவே சாப்பிட்ணும் போல் தோணும். நான் அரைச்சி வச்ச தேங்காயை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சோம்பு வந்து ஒரு ஸ்பூனு சேர்த்து வச்சுருக்கேன். தேங்காய் பிடிக்காதவங்க தேங்காய் சேர்க்காமல் இருக்கலாம். தேங்காய் சேர்த்தா டேஸ்ட்டும் சுவையும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் எங்கள் பாட்டிலாம் வந்து தேங்காய் சேர்த்து தான் செய்வாங்க. எங்களுக்கு அந்த சுவை பிடிச்சனால நான் அதே மாதிரியே செய்கிறேன். உங்களுக்கு எப்படியோ தேங்காய் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா கூட பரவாயில்ல. கொத்தமல்லியை மேலே தூவி விட்ருங்க. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சுவை அதிகமாக தேவைன்னா முந்திரி பருப்பு கூட வந்து கொஞ்சம் ஒரு 4-5 பருப்பு வந்து அரைச்சி போட்டுக்கலாம். அது நமக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா கூட பரவாயில்ல. உங்களுக்கு சுவை மாறாது, ஒரே மாதிரி தான் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், நான் சாப்பிட்டு ரெடி பண்ணி இப்போ விருந்தாளிங்களுக்கு கொடுக்க தயாராகிட்டேன். சுவையான மிக்க ருசியான எங்கள் கிராமத்தில் வந்து எங்கள் பாட்டி செஞ்சதை நாங்கள் அப்படியே மண்மனம் மாறாமல் செஞ்ச சிக்கன் குழம்பு தயார்.